ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படியாச்சும் கார்த்திகா தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தா, அவங்க அம்மா கரெக்ட்டா வந்து புடிச்சு, "எதுக்கு சர்டிபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில போற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, பொய்ய சொல்லாம கார்த்திகா உண்மைய சொல்லிடுறாங்க. "நான் சேரன் மாமாவ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்." அப்படின்னு சொன்னதுனால, அவங்க அம்மா அதுக்கப்புறம் விடுவாங்களா? அதுக்கப்புறம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. "நீ எத வேணும்னாலும் சொல்லிக்க. நான் வந்து சேரன் மாமாவ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்." அப்படின்னு இங்க கார்த்திகாவும் விடாப்பிடியா இருக்கிறாங்க. கடைசியா "நீ போ. நீ போனா நீ கல்யாணம் பண்ணிட்டு வர்றப்ப நான் இங்க பொணமா தான் கெடப்பேன். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் சொல்லும். அம்மாவ சாவடிச்சுட்டு இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா" அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றது மட்டும் இல்லாம, மாத்திரையே எடுத்து வாயில போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கார்த்திகா பிடிச்சு தடுத்து நிப்பாட்டி கல்யாணத்துக்கு போகாம அங்கேயே உட்கார்ந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கார்த்திகா வரலையே அப்படின்னு சொல்லி நிலா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே பயந்து போயி அவங்களும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகாவோட அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கு இப்படி உடம்பு சரியில்ல. நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. இருந்தாலும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உன் அப்பா வெளிநாட்டுக்கே போய் வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி கார்த்திகாவ சென்டிமென்ட்டா பேசி அமுக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் எங்க கார்த்திகா போறது? இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகா வரமாட்டா அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. நிலா வந்து அழுதுகிட்டே எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கறாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ என்ன தப்பு பண்ண? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே இதெல்லாம் பண்ணுன. நாங்க எதுக்கு உன்னைய தப்பா நெனச்சுக்கிறோம்?" அப்படின்னு சொல்லி, "விடுமா, வாம்மா போலாம்." அப்படின்னு சொல்லி நம்ம சேரனும் நிலாவுக்கு ஆறுதல் சொல்லி, கோயில விட்டே அழைச்சுக்கிட்டு போறாங்க. கோயில்லயும் நடைய சாத்துற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இந்த வாரம் முடிஞ்சிருக்கு. அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.